தவக்காலம் நாள் 28. புனித பாட்டிரிக்கிடம் நம் விசுவாசத்தை பலப்படுத்தி சாட்சிகளாக மாற்ற சிந்திக்க. இன்றைய பிஸியான வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் வளருகிறதா அல்லது மெதுவாக குறைகிறதா? நீங்கள் உலகமெங்கும் சென்று எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள். மார்க்கு அதிகாரம் 16. இறைவசனம் 15. ஜெபம். பரலோகத் தந்தையே, இன்று இருளில் இருந்த மக்களுக்கு நற்செய்தியின் ஒளியைக் கொண்டு சென்ற புனித பாட்டிரிக்கை நினைவுகூருகிறோம். அவரின் தைரியம் மற்றும் விசுவாசத்தின் மூலம் பலர் உம்மை அறிந்து நேசித்தார்கள். கர்த்தாவே, இன்று எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். திசை திருப்பும் உலகத்தில் உமது சத்தியத்தில் உறுதியாக நிலைக்க உதவி செய்யும். எங்கள் விசுவாசத்தை பகிர்வதில் பயம் மற்றும் தயக்கத்தை அகற்றும். பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உமது அன்பை பிரதிபலிக்கச் செய்யும். புனித பாட்டிரிக்கே, நாங்கள் தைரியமான கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாற எங்களுக்காக ஜெபியுங்கள். வார்த்தைகளால் மட்டுமல்ல, அன்பு, பொறுமை, நல்லிணக்கம் மூலம் சுவிசேஷத்தை பகிர உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை மற்றவர்களை தேவனிடம் கொண்டு வரட்டும். எங்கள் விசுவாசம் தினமும் வளரட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க தீவிரம் எங்களில் எழட்டும். இந்த உலகில் உமது ஒளியை பரப்ப எங்களை கருவிகளாக மாற்றும். ஆமென்.